காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போ. அண்ணே, இது உங்களோடதுங்களா? தெரிலப்பா. அண்ணே அண்ணே, இது உங்களோடதுங்களா? தெரிலா தம்பி. அண்ணே சொல்லு கவி. யாரோ பேக் விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே, யாருன்னு தெரியுமா? தெரியல கவி. தெரிலிங்களா? யார் பேக் விட்டு போயிருப்பா? மனுஷன மிருகமா மாத்திடும் மணி. லோன் வேணுமா ப்ரோ, ட்ராப் ஆன் த ஹனி. டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறுவோம் இனி. உஷாரா இல்ல நடால இல துணி. காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு செத்து வச்ச காசத காலி பண்ண நடக்குது இங்க பல ரேஸ். ஷார்ப்பானி இருந்தா வாங்கிடலாம் க்ரூஸ். கொஞ்சம் அசந்தா ஆகிடும் மொத்தமாவே க்ளோஸ். குட் மார்னிங் சார். ஜோ வாங்க உட்காருங்க. இவ்வாறு ஜோ, உன் கதையை வந்து படித்தேன். கதை செம்மையாக இருக்குது, எடுத்தால் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஆனால் என்ன, நீ வேறு புது பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உன்னை நம்பி எப்படி? சார் சார் நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் சார். பட் என் வயசுக்கு 40 வயசு வாழ்க்கையை பார்த்துட்டேன். நம்பிக்கை கொடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சு கட்டிடுறேன் சார். இல்லை ஜோ, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் கதை மேலே நம்பிக்கை இருக்கு, ஆனால் ஓ மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன சார்? இல்லை ஜோ, உன் கதையை வேணா என்கிட்ட கொடுத்துறேன், அடித்து சொல்கிற கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு சரியில்லைன்னு சொல்லல. நீ கேட்டதை விட 2 மடங்கு போனால் அதிகமாக தரேன். என்ன சொல்கிற? சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா சார்? கேளுப்பா. சார் உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்குப்பா. உங்கள் குழந்தைக்கு என்ன வயசு சார் இருக்கும்? என்ன ஒரு வயசு இருக்கும். ஏன் கேட்குறேன்? ஒரு வயசு உங்கள் வயசு குழந்தைய நீங்கள் கேட்குறத விட 2 மடங்கு அதிகமாக நான் தரேன் சார். உங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? பயிர் எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல எழுந்து கிளம்பு. இல்லை கோவம் வருதா சார்? கோவம் வருதா? உங்கள் 1 வயசு குழந்தைக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே. என் 5 வயசு குழந்தை சார் என் கதை. ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து செத்துக்கணும். ஈஸியாக கேட்டீங்க. என் கதையை எந்த நாய்க்காகவும் கொடுக்க முடியாது சார். கிளம்புறேன் சார். போடா போ. இப்படி பேசிட்டு நீ எங்கே போய் படம் எடுக்க போகிற? நான் பார்க்க தான்டா போகிறேன்.
டேய் பூபேஷ் எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு போனாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் ஓகே தான். என்ன வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. வரதட்சணையா? ஏன்டா வீட்டை மீட்கணும், தங்கச்சி கல்யாணம் நடத்தணும், இதில் வரதட்சணை எப்பட்றா? என்னடா பண்ணுறது, தங்கச்சி ஆசைப்பட்டா. சரி நம்ம ஊர் கோயிலுக்கு வா. இல்லைடா, வீடு விஷயமா கடைக்காரனை பார்க்க போகணும். டேய் முடித்து வாடா. சரி வர்றேன் வை. வந்துட்டியாடா? டேய் சொல்ற, ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? தண்ணி எட்டு வாடா. டேய் சொல்ற, ப்ரொடியூசர் என்னதான் சொன்னாரு? டேய் கேள்வி மயிர் கேட்காம தண்ணி எட்டு வாடா. சும்மா சும்மா எது கொடுத்தாலும் என்னையவே திட்டுக்கிட்ட. டேய் சொல்றா, ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? காசு தரேன்னு சொல்லிட்டாரா? அவர் என் கதையே கேட்டார். முடியாமல் சொல்லி திட்டிட்டு வந்துட்டேன். கதையை தானடா கேட்டார், சொல்லி தொலை வேண்டியதானடா. அவன் என் கதையவே கேட்டான். எவ்வளோ காசு வேணா தரேன்னு சொன்னான். முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய் பைத்தியமாடா நீ? அவரு தான் காசு தரேன்னு சொல்லிட்டார்ல, கதையை கொடுத்து காசு வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஏன்டா இப்படி பண்ணுற? கதை போனால் திரும்ப எழுதிக்கலாம், அம்மா போனால் எப்படிரா? ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் மூடிட்டு போய் அம்மாவை பார்த்து சரியா? நான் வட்டிக்கு கணேசன்கிட்ட அமௌண்ட் கேட்டிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் சரியா? என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஏன்டா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி என்னன்னு சொன்னேன், கடன்காரனை வேற போய் பார்க்கணும். நீ உட்கார நிமிஷம் வரேன். இந்தா என்னடா இது? திறந்து பாடுறா. டேய் என்னடா இது? ஏத்துல உள்ள போனோம்? உள்ள போயிடா முதல்ல.
உனக்கு இது இவ்வளோ பணம்? அது என் மாமா பையன் ஒருத்தன் ஃபாரினில் இருக்கான்னு சொன்னான்ல, அவன்கிட்ட உன்னை பற்றி சொன்னான், அவன் தான் போட்டு விட்டான். யாரா புதுசா மாமா பையன்? என்கிட்ட அவனுக்கு போய் சொன்னதே இல்லை. டேய் அதெல்லாம் தூரத்தை சொன்னேன்டா, உனக்கு சொன்னால் புரியாது. நீ அதை விடு, முதல்ல இந்த காசை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட கொடுத்து வீட்டை மிக்கிற வழி எப்போ. தங்கச்சி கல்யாணம் வேறடா, பார்த்துக்கோ. டேய் கவி, உனக்கு சின்ன வயசுலேயும் தெரியும்டா. நீ சொல்கிறது பச்சையாக தெரியுது பொய். நீ ஒழுங்காக உண்மை சொல். இந்த காசு யாரும் அவன் சொன்னால் புரியாது, முதல்ல அந்த இதை பார்த்துக்கோ. டேய், இந்த காசு யாரோடதுன்னு கேட்குறேன்ல, இப்போ சொல்ல போறியா இல்லையா? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். மயில் மாட்டினா என்னாகும் தெரியுமா? டேய் வேணாடா, இந்த காசு இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம் வா. அதெல்லாம் வேணாம் மச்சான், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன்டா. காசில் வந்து தொலைச்சுதான் வந்திருப்பான்லடா, ஏன் வரல மச்சான்? இந்த காசு வேறவங்க கடையில் கூட போட்டுருக்கலாம்டா, ஏன்டா என் கடையில் போட்டுருணும்? நான் ஏன்டா அதை உங்ககிட்ட கொடுக்கணும்? கடவுளாக பார்த்து கொடுத்தது மச்சான். ஆ, இதில் கொடுப்பான். டேய் இப்போ சேட்டுக்கு நீ கூப்பிட்றியா நான் கூப்பிட்டாடா? ஆ ஹலோ சேட்டு, பணத்தை ரெடி பண்ணிட்டேன். எங்கே வந்து கொடுக்கணுன்னா சொன்னீங்கன்னா கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுக்குவேன். நான் இப்போதான் ஊருக்கு வந்தேன். ஓ சரி விடு, ஷர்ட் தெரிஞ்சு போய்ட்டு அனுப்புகிறான். சரி சேட்டு, எங்கே வரணும்? நீ நம்ம கடை பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே வந்து வெயிட் பண்ணோம். ஆ சரி சேட்டு, வரேன். பையனை வர சொல்லு. என்னடா சொன்னா? பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்றான்டா. வாடா வாடா. மச்சான் இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, நம்ம பணத்தை இருந்த இடத்துல வச்சிடும். ஏதோ பெருசாக தப்பு பண்ணுற மாதிரி பயமாக இருக்குடா. டேய் பயப்படாதடா, உட்கார். டேய் நீ எப்போ நடக்க போகிற பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கடா? நான் நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டேன்னே நாளைக்கு நீ அம்மா தங்கச்சி 3 பேர் தெருவில் நிற்கணும்டா. என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ என்னடா இந்த பணத்தால் தானடா பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட வந்தால் மட்டும் போதும். டேய் ஏன்டா எனக்காக ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? எனக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தானடா. மச்சான் நீ எமோஷனா? சி வா வீட்டு மீப்போம். என்னடா? நான் வட்டிக்கு அமௌண்ட் கேட்டிருந்தேன். இங்கே பாரு, 5 வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். மாதம் வட்டி கரெக்டாக கட்டணும். அசல் முடிகிற வரைக்கும் கரெக்டாக வட்டி கட்டணும். எங்கேயாவது பிசிறு தட்டுச்சே மவனே உன்னை தட்டிடுவேன். கணேசனா, இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கும் தெரியும். வட்டி மாதமான கரெக்டாக கட்டிடுவேன். தட்டுற அளவுக்குலாம் விட மாட்டேன். அதையும் பார்ப்போம்.
வரேண்ணா. ஆமாம், ஒரு பையன் வந்தால் காசு மேட்ரு அதை பற்றி பேசிக்கலாம். வேற எதுவும் என்னடா? என்னண்ணா போன வாரம் சண்டைக்கு வந்துட்டு போய் இந்த வாரம் பணத்தை கொடுத்து அனுப்புறீங்க என்னண்ணா? டேய் அசால்ட்டு, காசு இருக்கவனை நண்பனாக வச்சுக்கலாம், அவன் என்னைக்கா இருந்தாலும் தேவைப்படுவான். காசு இல்லாதவனை கடங்காரனாக வச்சுக்கலாம், அவை வாழ்க்கை முழுக்க அடிமையாக இருப்பா. சரியா? போன வாரம் சண்டைக்கு வந்தால் ஒன்று செய்யலன்னு கேட்டே இல்லை, இப்போ கடன் வாங்கிட்டால, மாதம் மாதம் அவனை வச்சு செய்கிறேன் பாரு. நான் ஒரு டீனா. ஹலோ, டே அமௌண்ட் ஆயிடுச்சுடா, வந்துடுவேன். டே மயிர் அழுகாமல் என்னன்னு சொல்கிறோம்? இதை வந்துட்டேன்டா, ஒரே நிமிஷம் வந்துட்டேன். சம்மந்தமே இல்லாமல் இங்கேண்டா வர சொன்னா? தெரியலையே. ப்ரோ நான் தான் ப்ரோ கால் பண்ணேன், சேட்டு பணத்தை வாங்கி சொன்னார். ப்ரோ சீட்டு எங்களை பஸ் ஸ்டாண்டு தானே வர சொன்னார். ப்ரோ இல்லை, ஊருக்குள்ளே எனக்கு வேலை, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுங்கள், சேட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரி. டே அம்மாவுக்கு என்னாச்சு? திடீர்னு அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லைடா. அம்மா காசு என்னாச்சு? அமௌண்ட்டு பேக்கில் தான் இருக்குது, நீ பாரு, நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, ஈவினிங் உங்களை அட்மிட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும். அப்புறம் பாருங்கள், நீங்கள் நான் தம்பி பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கலாமா? டேய் டேஜோ, என்னாச்சு? பணம் எங்கடா? காசு பேக்கில் தான்டா இருக்கு. பேக்ல இல்ல ஜோஸு. பணம் பேக்கில் தான்டா வச்சுருங்க. பேக்கில் தான்டா வச்சுருங்க. பேக்ல இல்லடா. டேய் பேக்கில் தான்டா வச்சேன், நிஜமே பேக்கில் தான்டா வச்சேன். பேக்கில் தான்டா வச்சேன். பணம் எங்கடா? பேக்கில் தான்டா வச்சேன். எங்கே போச்சு தெரியலையே. பேக்கில் தான்டா வச்சேன், நிஜமே பேக்கில் தான்டா வச்சேன். பேக்கில் எங்கே போயிருக்கோம்? நிஜமே பேக்கில் தான்டா வச்சேன். எங்கடா பணத்தை வச்ச? டேய் ஒன்றும் இல்லை, அது அம்மாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லாத சரியா? நீ ஒன்றும் பயப்படாத, நான் காசு கண்டுபிடிச்சி எங்கேருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன், நீ பயப்படாத. பார்த்து போயிட்டு வா.
ஏண்டா காசு வாங்கிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? அந்த சேட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டானடா. நீயே ஃபோன் பண்ணு. சேட்டு பணத்தை கொடுத்துட்டேன், பத்தாத்து எப்போ வந்து வாங்கிக்கிறது? ஷாலா யாருக்கிட்ட போய் சொல்லுதோ? நான் சொன்ன போயிட்டா நாளைக்கு தான் வரான். யோ, நீ சொன்ன ஒருத்தந்தை பத்திரத்துக்கு பணத்தை வாங்கிட்டு போனா? என்னப்பா ஃபிலிம் காட்டுறியா? நான் யாரும் அனுப்பல. உனக்கு 1 day தான் டைம். நாளைக்கு என் பணம் வரணும், இல்லைன்னா நான் வீட்டை ஏலத்து கொட்டுருவேன். அந்த ஷர்ட் நான் சொல்றது கேளு. டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் மொத்தமா போச்சுடா. மொத்தமா போச்சுடா. மச்சான், நம்ம டீ கடைக்கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட் இருக்குல்லடா, அங்கே அவன் சரக்கு அடிக்கும்போது நானே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன்டா அவனை. அங்கே அவன் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. போடா. டேய் வாடா போகலாம், பார்த்துக்கிறேன் வாடா. மாப்பிள்ள, இங்கே தான்டா 2-3 வாட்டி சரக்கு அடிச்சு நான் பார்த்துருக்கேன். சரி, எதுக்கும் முன்னாடி போய் பாரா இருக்கா? நான் யார் ப்ரோ நீங்கள்? என் காசுங்கடா. யார் நீ? கையை காசுங்கடா. அண்ணே, சொல்லுங்கள் ப்ரோ. நான் பேக் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? அப்படியா ப்ரோ? இதோ அங்கே கவின்னு ஒரு பையன் பேக் எடுத்துட்டு யாருக்கு வாங்கிட்டு இருந்தான் ப்ரோ. நான் யாருண்ணா? இந்த ஏரியாக்கார பையன் தான் ப்ரோ. உள்ள பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க ப்ரோ. சரி, நன்றிண்ணா. டேய், யாரா அவ? ஏய், யாருடா நீ? முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியும். காசுங்கடா, காசுங்கடா. போடா. எங்கடா என் காசு? எங்கடா என் காசு? யாரா நீ? பேக்கரியில் எடுத்தேன் காசுங்கடா.
அவனா சொல்றா அவனா நாடகம் ஆடாடுறீங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், என் பணத்தை வெட்டி கடையிலேருந்து எடுத்திருக்கான். அந்த கடை ஓனர் வந்தால் எடுத்ததுன்ட்டு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த நம்பரில் என் ஃபோட்டோ தான் இருக்குது. தயவு செஞ்சு என் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கு ரொம்ப அவசியம். நான் அடித்தது கூட சாரி கேட்டுறேன். என் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். டேய், உங்கள்கிட்ட தான்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். டேய் ப்ரோ, உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தது நாங்கள் தான் ப்ரோ. எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் நடக்காது. நாளைக்கு வீடை நடத்துகிற வந்துடும் ப்ரோ. நாளைக்கு ஒரு நாள் தான் சேட்டு டைம் கொடுத்துருக்கோம் வீடை மீட்க. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா வீடை நடத்துறது வந்துடும் ப்ரோ. அதனால தான் என் ஃப்ரெண்டு எனக்காக உங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்த தப்பு தான், மன்னிச்சுனுக்கு. உங்களுக்காவது பரவாயில்ல ப்ரோ. தங்கச்சி கல்யாணம் நிற்கும், வீடு தான் ஏலத்துக்கு போகும். ஆனால் எனக்கு எங்கள் அம்மா வீட்டு போயிடுவாங்க ப்ரோ. யோசிச்சு பாருங்கள், எனக்கு எல்லாமே என் அம்மா தான். தயவு செஞ்சு அந்த காசை மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ. எங்கள் அம்மா உயிர் தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு கொடுத்துருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ, எங்களுக்கு உங்கள் நிலமை புரியுது ப்ரோ. ஆனால் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த காசு எங்ககிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் ப்ரோ. என்னது? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களாடா? ப்ரோ 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 இருங்க ப்ரோ. என்கிட்ட அவன் நம்பர் கூட இருக்குது ப்ரோ. பிடிச்சிருங்க. அம்மா உயிர் ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். அவன் நம்பரை கூறோ. 733913085. இவனான்னு பாரு. ஆமாம் ப்ரோ, இவன் தான் ப்ரோ, இவனே தான் ப்ரோ. பணம் இருக்கடம் தெரிஞ்சிருச்சு. வாங்க போகலாம். எங்கடா என் பணம்? என்னடா சிரிக்கிற? ஏய், சொல்லு சேட்டு. கணேஷ், எப்படி இருக்கு? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? பகுத் அச்சா கணேஷ். ஒரு சின்ன ஹெல்ப் பா. காரியம் ஆகணும் மட்டும்தான் நான் ஞாபகத்துக்கு வரேன். நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் அதில் 2 பசங்க அமௌண்ட் கொடுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துறியா? ஓ அப்படியே சேட்டு, நான் வேற ஊரில் வேற இல்லை. எதாவது நாளைக்கு முடிச்சுக்கோமா? சரிப்பா. அவன் நம்பர் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். பசங்க ஃபோட்டோவோடு இருக்கும், அதை மட்டும் பார்த்துப்பா. அசால்ட்டு ஒரு சின்ன மேட்ரா. அசால்ட்டு யார் இவனுங்க? நான் துரத்திட்டு வரானுங்கண்ணா. யார் அவனுங்களா? சரி, நீ பின்னாடியே இரு, நான் பார்த்துக்கிறேன்.
யாரா நீங்கள்? அவன் பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான்ல, அவனை கேளு, நாங்கள் யாருன்னு தெரியும். நான் எனக்கு இவனுக்கு யாருன்னு தெரியாதுண்ணா. ஏன்றா மயிறு காசு வச்சுட்டு வந்து பொய்யாட. யார் இடத்துக்கு வந்து யார் மேலே கை வைக்கிறேன்? யாரா நீ? என் பேர் பூபேஷ், அவன் கவி. எங்கள் காசை வடிச்சிட்டு வந்துட்டான். எங்கள் காசு கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் போயிடுறோம். என்னடா போகிற போக்கில் ஒரு கதையை கிளப்பி விட்ற? இது கதையெல்லாம் இல்லை. என்ன தம்பி, அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டியா? அண்ணே, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு காலையில் போகும்போது தொலைச்சிட்டேன். அது இவனுக்கு கையில் கிடச்சிது. இவனுக்கிட்ட இருந்து உங்கள் ஆளை அதை தூக்கிட்டு வந்துட்டான். எங்கள் காசு கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டானே. எங்கள் காசு எடுத்தது அவன் தான். எங்கள் காசு எங்களுக்கு வேணும். அப்படியே எடுத்திருந்தாலும் அவன் என் ஆள். அப்படியே கிளம்பிடு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்? தப்பு பண்ணிட்டீங்களா? என்னடா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அப்படியே ஓடிடு. என் காசு எனக்கு வேணும். ஓட என்னாச்சோ பழைய கணேசன் மறந்துட்டு போல. அண்ணே, சின்ன வயசில் காசு இல்லாமல் பட்னியாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். உங்கள் அம்மா கையில் வேறு சாப்பிட்ருக்கேன். இப்போ கூட இந்த காசு எட்டு போனால் எனக்கு தோணலண்ணே. ஆனால் இந்த காசு எட்டு போனால் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும். மாசமான வட்டியை கரெக்டாக கட்டிடுறேன். கிளம்புறேன். தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை. இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். ப்ரோ சாரி ப்ரோ, என் ஃப்ரெண்டு என் மேலே பாஸ்தில் அப்படி பண்ணிட்டான் ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, இது ஒன்றும் நீங்களா பண்ணலையே. இந்த பாலா போன பணத்தினால தானே பண்ணீங்க. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் ப்ரோ பண்ணியிருப்பேன். பரவாயில்ல ப்ரோ. சாரி, நான் தான் தேவையில்லாம அடிச்சிட்டேன். இல்லை ப்ரோ பரவாயில்ல. சரி ப்ரோ, அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நான் யார் இறைவா, விடைத்தா இறைவா. நான் யார் இறைவா,
பதில் சொல்ல மண்ணில் வருவாயா நான் யார் இறைவா விடை தாயிறைவா நான் யார் இறைவா விடையாக எனக்குள் வருவாயா. ஹலோ டி அமௌண்ட்டு. ஹலோ என்னடா ஆச்சு? மச்சான் அவங்க அம்மா செத்துட்டாங்கடா. மச்சான் அப்போ இந்த பணம் அவனுக்கு தேவைப்படாது மச்சான், நீயாச்சும் வச்சுக்கூடா. நான் யார் இறைவா விடை தாயிறைவா நான் யார் இறைவா பதில் சொல்ல மண்ணில் வருவாயா நான் யார் இறைவா விடை தாயிறைவா நான் யார் இறைவா விடையாக எனக்குள் வருவாயா. தப்பு பண்ணிட்டவா, தப்பு பண்ணிட்டவா. தப்பு பண்ணிட்டவா.